நடிகர் விவேக். விவேக் சாரை பற்றி பேசணும்னா நம்ம அவரை சின்ன கலைவாணர்னு தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணணுங்க. அவர் சினிமா உலகத்தில் காமெடியனாக வலம் வந்தாலும் அந்த காமெடியில் சமூகத்துக்கு நிறைய நல்லது சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மேதையை தான் நம்ம இப்போ வரப்போகிற எபிசோடுகளில் பார்க்க போகிறோம். விவேக் சாரோட இயற்பெயர் விவேகானந்தங்க. 19th November 1961 தமிழ்நாட்டில் சங்கரன் கோவிலில் பிறந்திருக்காருங்க. அப்பா பேர் அங்கையா, அம்மா பேர் மணியம்மாள். சின்ன வயசுல இருந்தே நகைச்சுவையாக பேசுகிறது இவர் இயல்பாகவே இருந்திருக்குங்க. இதனாலேயே இவர் சென்னை செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்கும்போது பார்ட் டைமாக மெட்ராஸ் ஹியூமர் கிளப்பில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த கிளப்பில் இந்த மாதிரி என்டர்டெய்னர்ஸ்க்காக அவார்டுகள் நிறையா கொடுக்குற பழக்கம் உண்டுங்க. அதுலேயும் பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு எப்போவுமே விவேக் சார் தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. விவேக் சார் தன்னோட பேச்சுலர் டிகிரியை மதுரை அமெரிக்கன் காலேஜில் படிச்சிருக்காங்க. அப்போ கூட மிஸ் பண்ணாமல் இந்த ஹியூமர் கிளப்பில் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த ஹியூமர் கிளப்போட ஃபவுண்டர் மிஸ்டர் பிஆர் கோவிந்தராஜன்கிறவங்க தான் விவேக் சாரை கே பாலச்சந்தர் சார்கிட்ட அறிமுகம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்போது இருந்த விவேக் சார் பாலச்சந்தர் சார்கிட்ட ஸ்கிரிப்ட் ரைட்டராக சேர்ந்துருக்காங்க. இப்படி தான் சினிமா உலகத்தில் விவேக் சார் காலடி எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இப்படி இவர் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு நாள் பாலச்சந்தர் சார் ஒரு கதையை சிச்சுவேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கதையில் வர்ற 16 கேரக்டர்களுக்கு ஒரே நைட்டில் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருக்காருங்க நம்ம விவேக் சார். அடுத்த எபிசோடில் விவேக் சாரோட சினிமா பயணத்தை தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.